கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற நாம் ஏன் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் இருக்கிறது? தெரியுமா? ஆண்டவர் துன்பப்படுறார், நீ துன்பப்படுற. அப்படி ஏன்? அந்த அளவு நம்முடைய ஒன்றிப்பானது கடவுளோடு கிடையாது. அதனால் தான் நாம் துன்பப்படுகிறோம். அதனால்தான் இன்றைய வாசகங்கள் மிக அழகாக 3 வகையான கருத்துக்களை நமக்கு தருகிறது. அழகாக பாடுவார்கள் இல்லையா? உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. அந்த உறவை தேடி இந்த உலகிலே நாம் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் சிறப்பாக கடவுள் என்ற உறவு நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறது. அதுதான் இன்றைய நற்செய்தி. அதுவும் சிறப்பாக 3 வகையான உறவுகளை நாம் பார்க்கின்றோம். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவு, நமக்கும் நம்மோடு உள்ள உறவு என்ற 3 வகையான உறவுகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை காதலிக்கின்றார். பயங்கரமான காதல். அவர்கள் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். 1 வருடம் கழித்து அந்த பெண் தன்னுடைய பிரசவ வலியால் மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா இல்லை, அனாதையாக நின்று கொண்டு இருக்கின்றார். டாக்டர் உள்ள இருந்து வந்து சொல்றாங்க, சார் குழந்தையோட தலை திரும்பி இருக்கு சார் அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமான வேதனையோடு அந்த மனிதன் நின்று கொண்டு இருக்கின்றான். அருகில் இருந்து ஆறுதல் சொல்ல கூட யாரும் கிடையாது. உடனே தொலைபேசியை எடுக்கிறான். கைபேசியை எடுத்து தன்னுடைய தந்தைக்கு அடிக்கிறார், போன் அடிக்கிறார். தந்தை இந்த போனை பார்த்த உடனே எடுக்கல. தாயுடைய உள்ளம் எப்பொழுதும் தாய் உள்ளம் தான். ஏன்பா அடிச்சுட்டே இருக்கிறாருப்பா, அந்த போனை எடுக்கலான்னு எடுக்கிறாங்க அம்மா. அம்மா போன் எடுத்த உடனே அழுகுறான். அம்மா பிரசவ வலியால துடிக்கிறாம்மா, என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, ஹாஸ்பிட்டல் இருக்க, என் கூட யாருமே இல்லை, பயமா இருக்குமா அப்படின்னு பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த அம்மா எதுவுமே பேசல, போன் அப்படியே கீழே வச்சுட்டாங்க. உடனே இவர் கேட்கிறார், யார் போன் பண்ணா? அமைதியாக இருக்கிறார். உங்க பையன்தான். மருமகள் பிரசவ வலியால துடிக்கிறாங்களாம், கூட யாருமே இல்லை, தவிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு. உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, என்னதான் கோபம் இருந்தாலும் தந்தை தந்தை தான். அவன் தானே பாவம் பண்ணா, அவன் தானே நம்மளை ஏமாத்தினா, அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு?